இந்தியா மட்டும்தான் இப்படி வந்து இந்த சாப்பாட்டில் கலப்படம் அதிகம் சேர்க்குற ஒரு நாடு. ஆர்டிஃபிஷியலாக கேபேஜ் தயார் பண்ணுற ஒரு ஒரிஜினல் வீடியோ நான் பார்த்தேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. ஏயா நீ இதே வந்து நீ கோபி மஞ்சூரியன் தான் வாங்கி சாப்பிடுவேன். கேட்டோடனே பயந்தே போயிட்டேன். நான் பையன்கிட்டே சொல்கிறேன், அங்கே இங்கேருந்து சாப்பிட்றாத. நமக்கு டேலண்ட் இருக்குங்கிறதுல நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் நான் இதைத்தான் சூஸ் பண்ணுவேன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுல தப்பு. இந்த ஜாதியை வெளிப்படுத்துகிற மாதிரி பேர்கள், மதத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி பேர்கள், இதெல்லாம் பேசிக்காகவே எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்காது, எங்கள் அம்மாவுக்குமே பிடிக்காம இருக்குது. இப்போவுமே எனக்கு அதில் பெரிய I don't want to do glamour film. ஸோ அதனால தான் நான் குண்டானாலும் சரி, ஒல்லியானாலும் சரி, எப்படியானாலும் ஆடியன்ஸும் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஏர்லி மார்னிங் எழுந்தெல்லாம் போகிறதில்ல ஷூட்டிங். கிடைச்ச டைம் எல்லாம் படுத்து தூங்குறது. நமக்கு சீனியர் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, தூங்காத குண்டாயிடுவே அப்படின்னா. சைனீஸ் வீடியோஸில் புருஷன் பொண்டாட்டி டெய்லி சாப்பாடு எடுத்து வச்சுட்டு திருடுறதும், அதில் ஏதோ ஒரு ஜெல்லு கொட்டம் தேய்க்கிறதும், இதே தான் பண்ணுறாங்க. நமக்கு என்னென்னா நம்ம சாப்பிடலன்னு பரவாயில்ல, இருக்குதுங்க எனக்கு அந்த சாப்பிட்டேன்னு சொல்லி பார்த்தா பழக்கம். அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். டேபிள்லேயே வச்சுட்டு பொண்டாட்டி அங்கே போய் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ளே இந்த இதை தூக்கி இதில் வைக்கிறாரு. அப்புறம் அதே மாதிரி இந்த ஏசம்பர் பார்க்கும்போது பிகினிங் எல்லாம் பிடிச்சிருந்தது. அப்புறம் பார்த்தா அவ்வளோ பெருசா நமக்காக எடுத்து சாப்பிட்டு மாயா பசார் கல்யாண சமையல் சாதம் மாதிரி பழைய கடோல்கசம் மாதிரி எல்லாம் சாப்பிட்றாங்களே. ஒரு பொண்ணு குண்டா உட்காந்து யாரை பத்தி கவலைப்படுறதில்ல. ஐயோ, அதனால இப்போ எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு மாதிரி. உங்களோட ஒரு ஃபேவரட்டான டிஷ் இருக்கிற எல்லாரையும் நான் இம்ப்ரெஸ் பண்ணுவேன் இந்த டிஷ் பண்ணி அப்படின்னா? அதெல்லாம் கிடையாது, அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து பாட்டுக்கு சமைச்சிருங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நீங்க பாத்ரூம்ல பார்த்துக்கீங்க அப்படின்னு. நல்ல குண்டூசா இருந்துகிட்டு இருந்துச்சு. நான் 89 கிலோஸ் இருந்தேன் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஜிம் எல்லாம் போய் கொஞ்சம் டயட் எல்லாம் பண்ணி. Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. கலாரஞ்சினி, கல்பனா, கவிதா ரஞ்சினி. கேல ஏதாவது சென்டிமெண்ட் இருக்கா மேம் ஃபேமிலிக்கு? அப்படிலாம் கிடையாது. எங்கள் அம்மா தான் அந்த பேர்லாம் சூஸ் பண்ணது. ஓகே ஓகே. அண்டு அது எப்படின்னா ஒரு அமைஞ்சிருச்சு. இப்போ முதல் 2 குழந்தைகளுக்கு முதல் குழந்தை மாதிரியே பேர் வைக்கணும்னு நினைப்போம் நம்ம. ஆமாம் ஆமாம். அடுத்ததும் அந்த மாதிரி ஒரு பேர் ஈஸியாக கிடச்சிதுன்னா இப்போ நம்ம வேற எதுவும் பார்த்து நம்ம இது பண்ணுறதில்ல. அப்போ நம்ம அப்பா அம்மா தான் பேர் வைக்கிறாங்க. அப்படி அமைஞ்சிடுச்சு. என் தம்பி பேர் கமல் ராய். ஓகே. ஆமாம். கடைசி தம்பி பேர் கபீர் பிரின்ஸ். ஸோ இந்த ஜாதியை வெளிப்படுத்துகிற மாதிரி பேர்கள், மதத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி பேர்கள், இதெல்லாம் பேசிக்காகவே எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்காது, எங்கள் அம்மாவுக்குமே பிடிக்காம இருந்துச்சு. இப்போவுமே எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. இந்த பேர் வச்சு இது முஸ்லீம்னு தெரியணும், இந்த பேர் வச்சு இது ஹிந்துன்னு தெரியணும். ஸோ மனுஷனுடைய நடவடிக்கைகளை வச்சு தான் அவன் யாருன்னு தெரியணும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் கிரேட். நீங்க 2 பேரும் எப்போது வெளியில போகும்போது நீங்க சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்டிருக்காங்களா? ஐயோ, நான் அவ்வளோ எங்கன்னு சொல்லுவார் மேம், அவளை எங்கன்னு சொல்லுவார். இல்லை, அவ இப்பதான் நல்லா குண்டூசா இருந்துகிட்டு இருந்துச்சு. காலேஜில் சேர்ந்து நான் 89 கிலோஸ் இருந்தேன் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஜிம் எல்லாம் போய் கொஞ்சம் டயட் எல்லாம் பண்ணி இப்போ இப்படி இருக்கேன். நான் ஃபுட் பார்த்தேன்னா மட்டும் இல்லை, டில் +2 we will be in the classroom. டீச்சர்ஸ் அங்கே வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. இது வந்து பெங்களூர்ல ஏக்கர் கணக்காக அந்த காலேஜ் கிரைஸ்ட். ஒவ்வொரு அந்த டீச்சர்ஸ் கிளாஸுக்கு இங்கேருந்து ஓடி ஆகணும். ஓகே ஓகே. நடந்து அப்படியே போயிடுச்சு. அந்த காலேஜ் கேம்பஸே ஒரு 1 to 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். அட்டெண்டன்ஸ் ஐடி கார்டு இல்லைன்னா அதெல்லாம் ரொம்ப விஷயம் எல்லாம் இருக்குது. ஐடி கார்டு இல்லைன்னா ஓகே போமா, நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படி சொல்லுவாங்க. ஜாலியா இருக்கு. ஆமா, ரொம்ப ஜாலியா இருக்கும். ஜாலி. பட் ட்ரெஸ் கோடெல்லாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்கிறது கூட ஒரு விதத்தில் நமக்கு. ஸோ அப்போதான் என்னாச்சு, நேச்சுரலி குறையும். அதே ஒரு பெரிய எக்ஸசைஸ் இல்லை. அதில் தான் அப்புறம் பெங்களூர் எல்லா இடத்துமே வாக் பண்ணி தான் போவாங்க. அந்த டைம்ல எல்லாம் ஒர்க் பண்றது இல்லை. அப்போ மேக்ஸிமம் பைசா எல்லாம் சேவ் பண்றதுக்காக அப்படியே எல்லா இடத்தும் வாக் பண்ணி எல்லாம் போவாங்க. அப்படி ஸ்லோலி நான் ரெடியூஸ் ஆகி வந்தேன். அதுக்கப்புறம் ஜிம் எல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன். அப்படி ஜிம் ஜாயின் பண்ணேன். வீட்டில் பேக்கெட் பண்ணி கொடுக்குறதுலாம் ரொம்ப கம்மி தான், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அதில் இல்லை. ஆமாம் மேம். ஆமாம், நான் கொஞ்சம் எப்போவுமே என் ஹஸ்பண்டு அவர் கூட தான் கம்யூனிகேஷன் ஜாஸ்தி. அவர் தாராளமாக கொடுத்துருவார். ஓகே ஓகே. மற்ற பசங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு அசிங்கமாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதெல்லாம் காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் பெருசாக தெரியல. பட்
ஒரு தேர்ட் இயர் எல்லாம் ஆன உடனே நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு அன்னெசரி இதுக்கெல்லாம் இவ்வளோ செலவு பண்ண வேண்டாம். அண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப பார்த்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அது ஆயிடும். நேச்சுரலி வந்துடும் இல்லையா? இப்போ ஃபுட் டயட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்பல்சரியாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒன்று இல்லைங்களா? நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கும், ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கும் அப்படின்னா அந்த ஃபுட் டயட் பண்ணுறது அப்படிங்கிறது பிடிச்ச சாப்பாடு கண்ணு முன்னாடியே இருக்கும்போது கூட சாப்பிட முடியாது நம்மளால், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி அதோட ரொட்டீன் பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் ஆக்ட்ரஸாக நீங்கள் அந்த எந்த காலத்துலேயுமே பிகாஸ் நான் என் மைண்டுக்குள்ளே அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ கிளாமர் ஃபிலிம்ஸ். ஸோ அதனால தான் நான் குண்டானாலும் சரி ஒல்லியானாலும் சரி எப்படியானாலும் என்னமோ என் ஆடியன்ஸும் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. நான் எனக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்ருவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏர்லி மார்னிங் எழுந்தெல்லாம் போகிறதில்ல ஷூட்டிங்க்கு. அண்ட் மிட் நைட் வரைக்கும் ஷூட்டிங் இருக்கும். ஸோ கிடைச்ச டைம் எல்லாம் படுத்து தூங்குறது. ஸோ நமக்கு சீனியர் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க தூங்காத குண்டாயிடுவே அப்படின்னு. ஆனால் ஆகிட்டு போகுது அப்படின்னுவோம். ஸோ அதுல எல்லாம் ஒரு பெரிய உடன்பாடு. இப்போ தான் அவள் கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகிட்டான். அதர்வைஸ் எல்லாம் நல்ல பிடி தான். என்ன பார்த்தாலும் சாப்பிடுவேன். இந்த ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ் தெரியுமா உங்களுக்கு? இந்த ஏஎஸ்எம்ஆர் அப்படின்ட்டு அந்த யாராவது சாப்பிடுறது பார்த்து எனக்கு சாப்பிடணும். ஆமா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வயிறு பசிக்கலன்னா ஏதாவது ஃபுட் வீடியோ போட்டு பார்த்துட்டு டெம்ப்ட் ஆயிட்டு பசிச்சிருச்சு போய் சாப்பிடுவோம். அதான் அப்படியே பிகினிங் எல்லாம் இப்போ ஹஸ்பண்ட் எடுத்து காமிச்சிட்டு பிகினிங் எல்லாம் அப்படி இருந்துச்சு. அப்போதான் நான் ஒன்று பார்த்தேன், இந்த சைனீஸ் வீடியோஸில் புருஷன் பொண்டாட்டி டெய்லி சாப்பாடு எடுத்து வச்சுட்டு திருடுறதும் அதில் ஏதோ ஒரு ஜெல்லு கொண்டாந்து தேய்க்கிறதும் இதே தான் பண்ணுறாங்க. அது என்னது அப்படி? எனக்கு நமக்கு என்னென்னா ஹஸ்பண்ட் நம்ம சாப்பிடலன்னு பரவாயில்ல இருக்குதுங்க, எனக்கு அதை சாப்பிட்டேன்னு சொல்லி பார்த்தா பழக்கம். குழந்தைங்களுக்கு ஊட்டிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு அம்மா அதப்பா அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லி சிலப்போ நமக்கு பத்தாம போயிடும். அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். இது டேபிள்லே வச்சுட்டு பொண்டாட்டி அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இந்த இதை தூக்கி இதில் வைக்கிறாரு. அப்புறம் கேவலமாக போச்சு எனக்கு. என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படி என்ன படுகேவலமாக இருக்குது. ஆப்பிரிக்கன்ஸே இதை விட எவ்வளோ பெட்டராக இருக்குதுன்னு நினச்சேன் நான். அண்டு அதே மாதிரி இந்த ஏஎஸ்எம்ஆர் பார்க்கும்போது பிகினிங் எல்லாம் பிடிச்சிருந்தது. அப்புறம் பார்த்தா அவ்வளோ பெருசாக நமக்காக எடுத்து சாப்பிட்டுட்டு அச்சா போச்சா. அந்த மாயா பசார் கல்யாண சமயம் அதை மேல் சாதம் மாதிரி பழைய அப்படி கடவுள் கச மாதிரி எல்லாம் சாப்பிட்றாங்களே. எடுத்து ஒரு பொண்ணு குண்டா உட்காந்து யாரை பற்றி கவலைப்படுறதில்ல, இவங்க கொடுப்பாங்க போலுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு கிடைச்ச வரைக்கும் போதுன்னு சொல்லி அந்த மாதிரி சாப்பிட்டு எல்லாத்தையும் கையை போட்டுறான். ஏன்னா வேற யாரும் எடுத்து தின்னுடக்கூடாதுன்றதுக்காக. ஐயோ அதனால இப்போ எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு ஒரு மாதிரி அந்த வீடியோலாம் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது இவ்வளோ சாப்பிட்றாங்களா, சாப்பிட முடியுமா, இவ்வளோ முடியுமா, இதை எப்படி சாப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. அதே மாதிரி முட்டையா எடுத்து கடக்கிறது ஒரு முட்டையை வந்து மொத்தமாக சாப்பிட்டாவே நமக்கு தொண்டையில் போய் சிக்கிக்கும். இது எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு நான் பார்ப்பேன். பட் இப்போ வர்றது நம்ம ஒன்ஸ் நம்ம பார்த்தோம்னா என் ஹஸ்பண்ட் சொல்லுவார் திரும்ப அதே வரும் வீடியோஸ் எல்லாம் அதே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. பொதுவாக குக்கிங் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி இல்லைங்களா? தீபா அப்படிதான் மேம். லஞ்ச்லாம் சாப்பிட வந்தால் இவ்வளோ பெரிய பிளேட் போட்டு 2 கை யூஸ் பண்ணி சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிட்றத பார்த்தா நமக்கு சாப்பிட்றது வெறுத்துரும். அந்த மாதிரி இல்லை மகாபாரதத்தில் 4 கை இருக்கிற மனுஷங்க இருப்பாங்க. இதுலேருந்து பொரியல் எடுத்துக்கலாம், இதுலேருந்து வேற ஒன்று எல்லாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் ஒரு ரேர் ஸ்பீஷியஸ் எல்லாம் இருந்தால் அதுக்கு அப்புறம் பின்னாடி என்ன கொறுத்து விட்டியாடா அப்படிங்கிற மாதிரி அவசரிக்கிறா. நீங்க அம்மா சமைச்ச ஒரு சமையல் பிடிக்காம திட்டினது ஏதாவது இருக்குங்களா? இல்ல அப்படி எதுவுமே இல்லை. இப்போ நம்ம யாருமே அப்படி குக்கிங் பண்ணது இல்லை. ஆனால் பண்ணாலும் பிடிக்காத விஷயம் இல்லை. ஆக்சுவலி பிரியாணி எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்காம எனக்கு சவுத் இந்தியன் நம்மளுடைய சவுத் இந்தியன் சமையல் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நான் நல்லா பாரம்பரிய சமையல்கள். இப்போ வந்து நம்மளுடைய நேரங்கள் ஆமா குக்கிங் டைம் இல்லை, அது ஒன்று விஷயம். நான் பார்க்கறதே அம்மாவை ஃபுல் டைம். இப்போ பெங்களூர்ல வந்தாலும் அந்த ஆடியோ லான்ச் இல்லைன்னா மூவி ஷூட்டு அதெல்லாம் இருக்குது மட்டும் அந்த டைம்ல மட்டும்தாங்க வருவாங்க. அந்த டைம்ல ஹோட்டல்ல தான் இருப்பான். அந்த குக்கிங் அதெல்லாம் நடக்காது. ஆனால் என்ன சொல்கிறது, இப்போ டைம் கிடைக்கிற டைம்ல எல்லாம் இந்த பிரியாணி அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த சென்னையில எல்லாம் இருக்கிற பிரியாணி எல்லாம் இந்த சிம்பிள் நார்மல் அந்த கலர் எல்லாம் இருக்குமே. கேரளா பிரியாணி டிஃப்ரெண்ட், அதனால சொல்கிறேன். அது ஒயிட் ரைஸாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் இந்த கலர் உள்ள ரைஸ், இந்த அம்பூர் பிரியாணி அது மட்டும் அதெல்லாம் பிடிக்கும். அதெல்லாம் நல்லா. உங்களோட ஒரு ஃபேவரட்டான டிஷ் நீங்கள் ஒன்று பண்ணி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நான் இம்ப்ரெஸ் பண்ணுவேன் இந்த டிஷ் பண்ணி அப்படின்னா? அதெல்லாம் கிடையாது, அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து பாட்டுக்கு சமைச்சிருவேன். இன்னைக்கு உங்கள் ஜாதகம் சுக்கரம் நல்லா இருக்கா,
இது நல்லா இருக்கான்னு தெரியாது. தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கி கட்டிக்க உங்களோட வேண்டியது. லக்கு நல்லா வந்தா சாப்பிடுங்க, நல்லா வரலனாலும் சாப்பிடுங்க. அதுதான் இல்லையா? அதுதான். அதுதான். இதுக்கப்புறம் நான் என்ன பாட்டுக்கு சமைச்சிடுவேன். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நீங்க பாத்ரூம்ல பாத்துக்கீங்க. அதுதான். காலையில ஆமா. போகும்போது நல்லபடியா போச்சுன்னா ஓகே. All the கடவுளுக்கு best மா, தான். நல்லா வரட்டும். அதனால்தான். நீங்க இந்த ப்ரொடக்ஷன் சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமா. இந்த ப்ரொடக்ஷன்ல சாப்பாடு சூப்பரா இருக்குங்கிறதுக்காகவே நான் ஷூட் போவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டைம்ல ஏதாவது பண்ணது இருக்கா மேம்? இல்ல ப்ரொடக்ஷன் இல்லை, நம்ம ப்ரொடக்ஷன் நம்ம நினைச்சிருப்போம். அப்பெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும் சாப்பாடு. ஆமா. ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும். இப்போ நிறைய பேர் இந்த டயட் நம்ம ஆர்டிஸ்ட்ல நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வேற வெளியே இருந்து ஆமா. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்க. எனக்கு மோஸ்ட்லி ப்ரொடக்ஷன் ஃபுட்டு சாப்பிட்றது தான் பிடிக்கும். அது இப்போ கொஞ்சம் வெஜிடேரியன் ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு பேசிக்காகவே. அவுட் சைட்லேருந்து நான் நான்வெஜ் சூஸ் பண்ணுறதில்ல. இப்போ சமீபத்தில் இந்த என்னது கோபி மஞ்சூரியன் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா நான்லாம் வந்து சில்லி சிக்கன்லாம் ரொம்ப அடிக்கடி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கோபி மஞ்சூரியன் தான் வாங்கி சாப்பிடுவேன். கேட்டோடனே பயந்தே போயிட்டேன் நான். ஐயோ இப்போ என் பையன்கிட்டே சொல்கிறேன், அங்கே இங்கேருந்து சாப்பிட்றாதப்பா, இந்தியா மட்டும்தான் இப்படி வந்து இந்த சாப்பாட்டில் கலப்படம் அதிகம் சேர்க்குற ஒரு நாடு. கஷ்டம். ரைஸ்ல பிளாஸ்டிக் வந்துருச்சு, எக்ல பிளாஸ்டிக் வந்துருச்சு, முட்டைக்கோஸ்ல பிளாஸ்டிக், எதை சாப்பிட்றதுனே தெரியல. இதை தயாரிக்கிற நேரம் போய் விவசாயம் பண்ணேன்டான்னு தானே சொல்லணும். ஆமா. இவ்வளோ கஷ்டம் இருக்காதே உனக்கு. அந்த காலிஃப்ளவரை கேபேஜை ஆர்டிஃபிஷியலாக கேபேஜ் தயார் பண்ணுற ஒரு ஒரிஜினல் வீடியோ நான் பார்த்தேன். அது எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. ஏயா நீ இதே வந்து நீ விவசாயம் பண்ணியிருந்தேன்னு இதுக்கு முன்னாடியே விளைஞ்சிருக்குமே, நல்லா ஹெல்த்தியாகவும் கிடச்சிருக்குமே. பட் அதனால என்ன ஆகி போச்சு, அவங்கவுங்க வீட்டில் எல்லாம் செல்ஃபாக எல்லா செடி கொடியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணு வெடியாக தான் இருக்கு மேம். பார்த்து சாப்பிட வேண்டியிருக்கு. பட் வேற வழி இல்லை, சர்வே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சின்ன பயம் இருந்ததா? இப்போ நமக்கு ஹியூமர் அப்படிங்கிறது நேச்சுரலே வருது. இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் காமெடி பண்றவங்க ரொம்ப சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக இப்போ அழுக வச்சிடலாம், நம்ம நடிப்பை காமிச்சு வியக்க வச்சிடலாம், பட் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது உங்களுக்கு ரொம்ப நேச்சராகவே வருது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சீரியஸாக நடிக்கணும் அப்படிங்கிறது ஆசை இல்லை, கல்பனா மேம்க்கு சீரியஸாக நடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இல்லை. எனக்கு இது ரெண்டுமே பிடிக்கும். எனக்கு என்னென்னா ஹியூமர் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ஏஜ் ஆகாது. நீங்கள் கால்குலேஷனே பண்ண முடியாது அவங்க ஏஜுங்கிறது. இமோஷன் பண்ணும்போதெல்லாம் நம்ம செல்ஸ் ஒர்க் பண்ணுது இல்லை. கரெக்டு. ஸோ நேச்சுரலி நம்ம முகத்தில் ஒரு இறுக்கம் வரும். ஸோ பேசிக்காக எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எல்லாருமே ஹியூமரஸாக இருக்கக்கூடியவங்க. அந்த மாதிரி உள்ள கேரக்டர்ஸ், ஃபீமேல் கேரக்டர்ஸில் ஹியூமர் தான் ரொம்ப ரேர். சிரிக்க வச்சு என்ஜாய் பண்ண வைக்கிறது ஃபீமேல் கேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக இருக்கு. ஆமா, கம்மி. இண்டஸ்ட்ரி ரொம்ப கம்மி. இல்லைன்னா காமெடிக்குன்னு ஒரு தனி ட்ராக்கு, தனி இது வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் என்னென்னா காமெடிக்கு ஒரு ட்ராக்கு, கிளாமரஸுக்கு ஒரு ட்ராக்கு, படம் ஹீரோயின்னா இப்படி இருக்கணும், அதுலேருந்தெல்லாம் போய் இப்போ காமன் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி இன் தமிழ், ஈவன் மலையாளமும் ஹீரோ தான் வில்லனா வருவார் சொல்ல முடியாது. ஸோ ஹீரோயினுக்குள்ள அந்த நெகட்டிவிட்டியை வந்து எண்டில் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ ஃப்ரம் பாலிவுட் தே ஸ்டார்டட், அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி மலையாளத்துக்கு வந்து அதுக்கப்புறம் இப்போ எல்லா இடத்துலையும் அது கலந்துருக்கு இல்லைங்களா. இப்போ நிறைய இப்போ ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிம்ஸும் வந்து நிறைய பார்க்க முடியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் சொல்லுவாங்க இந்த ஹீரோயின் எதுக்கு படத்தில் இருக்காங்கன்னே தெரியல, ட்ராவல் ஆகுறது எல்லாமே ஹீரோ பேஸ்டாக போயிட்டு இருக்கு. பட் அதை நம்ம சூஸ் பண்ணுறது பொறுத்து தான் கண்டிப்பாக சூஸ் பண்ணுற பொறுத்து. நமக்கு டேலண்ட் இருக்குங்கிறதுல நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் நான் இதைத்தான் சூஸ் பண்ணுவேன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுல தப்பே இல்லை. இல்லை படங்களை கமிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சோம்னா அப்படி தான் இருக்கும். என்னோட ஒரு ஸ்டேஜில் என்னென்னா எனக்கு சூஸ் பண்ணிக்க அவ்வளவா தெரியாது. ஸோ இது நல்ல கேரக்டராக இருக்குன்னு நினைப்போம். நம்ம கேரக்டர் மட்டும்தானே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், படம் பண்ணதுக்கப்புறம் ஐயோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லவே இல்லை. அதெல்லாம் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நானே கொஞ்சம் கேர் எடுக்க கிடச்சிருச்சேன். நிறைய சென்டிமெண்ட் சீன்ஸ், நிறைய ஒரு என்ன சொல்கிறது எமோஷனல்ஸை கேரி பண்ணுற சீன்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய நடிச்சிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு படத்தில் இந்த மாதிரி எமோஷனல் சீன்ஸ் நடிக்கும்போது கட் சொல்லி முடிச்சதுக்கப்புறமும் அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் உட்காந்து அழுத ஏதாவது? வெளியில் வர முடியாதுங்கிறத விட நான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம சினிமா அழகு என்ன நமக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ரொமான்ஸில் கிடையாது, வேறு எதுலேயுமே கிடையாது. ஸோ நமக்கு அப்படிப்பட்ட பெரிய அழுகையை பற்றியெல்லாம் தெரியாது. அப்பா இறந்ததை பற்றி ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. பட் கடந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு 2000க்கு அப்புறத்துல இருந்து, அதுக்கு முன்னாடி இருந்தே கூட 95க்கு அப்புறமே கூட சொல்லலாம்,
நான் கிளிசரின் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். ஓகே. அது உண்மையான ஒரு ரியல் இமோஷனல் கேரக்டராக இருந்தால் நான் அதை யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ அதனால் என்ன ஆகும், டப்பிங் பண்ணும்போதும் அந்த இமோஷனல் சீன் ஈவன் சூரரை போற்று த ஹோல் டே அதுதான் எடுத்திருந்தாங்க. ஈவினிங் ஆகும்போதெல்லாம் எனக்கு தொண்டையெல்லாம் அடைச்சிக்கிச்சு, அழுது. ஸோ சூர்யா கேட்பார், எப்பவுமே எல்லா ஷார்ட்லேயும் அப்படியே அழுகுறீங்க நீங்கள், சஜஷன்லாம் அப்படி அழாதீங்க நீங்கள், என்ன உங்களுக்கு த்ரோட் இதாகுது. டப் பண்ணும்போதும் சேம் ப்ராப்ளம். அதனால் அந்த ஒரு ஃபிலிம் தான், மற்ற லாங்குவேஜில் டப்பிங் பண்ணும்போது நான் போகல, ஏன்னா ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகிடும் எனக்கு. ஆமாம் ஆமாம். கமல் சார் கொடுத்த அந்த நடிப்பு ராட்சசி அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல நம்மளால கேட்டு உணர முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. ஸோ 2 பேருக்குமே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.